ஒரு நாள் நாடகம் பிடிச்சிட்டு ஒரு மலை மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துல போய் என் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு என்ன அறியாமல் ஒரு குரல், நீ மெட்ராஸுக்கு போ. இந்த படம் எந்த படத்தையுமே நான் மினிமம் கேரண்டி நிச்சயமாக இது சேஃப் சார், நஷ்டம் வராது சார்னு உறுதி சொல்லுவேன். இந்த படத்துக்கு என்னால் சொல்ல முடியல. எப்படி மக்கள் வரவேற்க போகிறாங்க, எப்படி ஓட போகுது அப்படின்னு சொல்ல தெரியல. ரஜினிகாந்த் தன்மையில் ராகவேந்திரா நடித்து அந்த ராகவேந்திரா படம் நம்ம கம்பெனியில் இருக்குன்னு சொல்கிறதும், அதை நான் தயாரிச்சேன்னு சொல்கிறதும், அது ரஜினியும் லட்சுமியும் ஒரே ஃப்ரேமில் கணவன் மனைவி ஆக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு சூழ்நிலை, சரியான ஒரு சூழ்நிலை, ஒரு தவறு நடந்து போகுது, அதை எல்லோரும் மறைக்கிறாங்க. ஏன்னா யாருமே செய்யாத ஒரு விஷயம், கேரவனில் இவ்வளோ விஷயத்தை வச்சு முத்துராமன் ஒரு படத்தை எடுத்தார். அது அந்த துப்பு துணங்குற மாதிரி, அந்த சாமியார்கள் தப்பு பண்ணுறதையெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு கதை. இந்த ரூம் 2 ரூம் இருக்குது சார். அதில் ஒரு ரூம் வந்து ரஜினி ரூம், ஒரு ரூம் வந்து கமல் ரூம்னு அதுக்கு பேர் சார். அதெல்லாம் எனக்கு தெரியும். முத்துராமன் இவ்வளோ பேரை கேரவன் போடும்போது ஹீரோ அவர் சந்தோஷ் சார்ட்ட சொன்னார், சார் நான் அந்த படத்தை பார்த்துட்டேன் சார், எனக்கு ஒன்றும் அவ்வளோ திருப்தியாக இல்லை, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்னாரு. நீ வேண்டான்னு சொல்லிட்டேன், எதோ உன்னுடைய நோக்கத்தில் வேண்டான்னு சொல்லியிருக்க. சார் அப்புறம் அந்த பீரியடில் நான் வந்து இதே பேசுகிறதுல இந்த படத்தில் நடித்த லக்ஷ்மி மேடம் அவங்களோட இன்டர்வியூ ஒன்று நான் படிச்சிருக்கேன். நான் அதில் அவங்க ஒரு சொல்லியிருக்காங்க என்னென்னா, இந்த படத்தில் வந்து அவர் பையன் கல்யாணத்தை நடந்ததை பற்றி விசாரிக்கிறதுக்காக அவர் பெட்ரூமில் ஒரு சீன் இருக்கும். மீனாட்சி, அந்த சந்தோஷ் ராதா கல்யாணம் எங்கே எப்போ எங்கே எப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னு சொல்கிறது. அதில் வந்து அது 3 தடவை அரைகிற மாதிரி ஒரு காட்சியை தலைவர் சொல்லி அதை மாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைரக்டர் வந்து ஒரு டைம் அரைகிற மாதிரி தான் வச்சுருந்தாரு. இவர் வந்து யோசனை பண்ணி பார்த்துட்டு அங்கேயே நடந்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் இப்படி பண்ணலாமா சார் எப்படி இருக்கும்னு கேட்டார். டைரக்டர் ஒத்துட்டு நல்லா இருக்கு ரஜினி பண்ணு அப்படின்னு சொன்னார். அதை எடுத்தாங்க. அது எடுத்தேன், நானும் நடித்தேன், முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு அது அன்றைக்கி புரியவே இல்லை. ஆனால் அதை வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் நான் தேட்டரில் போய் பார்க்கும்போது அந்த சீனுக்கான அப்ளாஸ் எனக்கு பிடிச்சது அப்படின்னாரு. அதை பற்றி அதாவது 2 பேருமே சிறந்த நடிகர்கள். அது நான் லட்சுமி சொல்லும்போது பிசாசுன்னு சொல்லுவேன். நடிக்கிறதுல வந்து பிசாசு. எந்த ரோலை கொடுத்தீங்கன்னாலும் சாதாரணமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிடும். அது ரஜினியும் லட்சுமியும் ஒரே ஃப்ரேமில் கணவன் மனைவி ஆக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு சூழ்நிலை, சரியான ஒரு சூழ்நிலை, ஒரு தவறு நடந்து போகுது, அதை எல்லோரும் மறைக்கிறாங்க. அது பொண்டாட்டிட்டு அதை வாங்கணும். அது எப்படி நடந்துச்சு என்னங்கிறது அதுதான் நேரடியான சாட்சி. அதை வாங்கிறதுக்காக டைலாக்லாம் பேசிட்டு வாங்க போகும்போது அந்த அது வித்தியாசம், ஒரு கேள்விக்கு பதில் மாதிரி ஆகி அது மொத்தம் ஒரு ஆக்ஷன் செய்யச்சே அந்த பொண்ணுகிட்ட வாங்கிறதுக்காக முயற்சி பண்ணார். அப்படியா, யார் கோவிலுக்கு போனாங்க, அப்படான்னு ஒரு அறை, அடுத்து அந்த சிகாரிடமா அப்படின்னு அந்த சிகரெட்டை எடுத்து கொடுக்கும். அதை வாயில் வச்சுக்கிட்டு சொல்லு, இப்போ சொல்லு, அப்புறம் என்ன நடந்துச்சு, அப்புறம் அப்புறம் அப்படி பலான்னு ஒரு அறை தாலி கட்டி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த இது பற்ற வை, அதுவும் பற்ற வைக்கும். அது பற்ற வச்சோன்னா பழையபடி ஒரு அறை தாலி கட்டி கல்யாணம் பண்ணிட்டாங்க.
அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இப்படி ஒவ்வொரு வசனமும் பேசப்படப்பட ஒவ்வொரு அறை அடித்து அந்த பொண்ணுகிட்ட ஒரு வேலையை சொல்லி அந்த காட்சியை அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவார். ஆகவே ரஜினியும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியது, லட்சுமியும் ஆகவே அந்த அறையை வாங்கிக்கிட்டு அந்த எமோஷனையும் வச்சுக்கிட்டு அந்த அவர் சொல்கிற வேலையும் கேட்டுக்கிட்டு அந்த என்ன நடந்ததுங்கிறத பட்டும் படாமையும் சொல்லியும் சொல்லாமையும் இலைமறைவு காய்மறைவாக சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அது அந்த லக்ஷ்மி ஆக்ட் பண்ணாங்க. அந்த காட்சியை நெத்திகன் படம் பார்த்தவங்க அத்தனை பேரும் இன்றைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரஜினி லட்சுமி ஆக்ட் பண்ண படம் அது எங்களுக்கு ஞாபகம் இருக்குது சார், அரைஞ்சு பதில் வாங்குவார் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த காட்சி அமைஞ்சிருது. ஆகவே சில காட்சிகள் தான் அந்த மாதிரி அமையும். ஆகவே அந்த மாதிரி நல்ல வாய்ப்பை சரியாக பயன்படுத்த 2 நடிகர் ரஜினியும் லக்ஷ்மியும் அதுதான் பர்ஃபார்மன்ஸ் விட்டு கொடுத்து வாங்கிறது. கேள்வி கேட்டு பதில் வாங்கி, கேள்வி கேட்டு பதில் வாங்கி, அதுக்கு நடுவில் அறையிறது, அதுக்கு நடுவில் சிகரெட்டை பற்ற வைக்கிறது, இப்படி காட்சியினுடைய சூழ்நிலைக்குள்ளேயே அந்த எமோஷன் காட்சியை அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்த காட்சி அந்த ரஜினி சாருடைய அந்த காட்சி. அதுக்கப்புறம் இன்றைக்கி சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சார், அது அந்த டெக்னாலஜி வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. அது வகையில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிலிம் வந்து போயிட்டு இன்றைக்கி வந்து டிஜிட்டல் வந்துச்சு, எல்லாம் டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் பேரலெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேரவேன் என்ற ஒரு லக்ஸரி ஒன்று சினிமாவில் ஒரு பெரிய வியாதியாக கூட பரவிச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதனால் படப்பிடிப்புக்கு நிறைய இடங்களில் தாமதம் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். இன்றைக்கி சொல்லப்படுற அந்த வேனிட்டின்ற விஷயத்த நீங்கள் வந்து அப்போவே கழுகுன்ற ஒரு படத்தை மூலியமா ஒரு பஸ்ஸிலேயே இவ்வளோ விஷயங்களை அமைச்சு ஒரு உருவாக்கி அதை பஸ்ஸை வாங்கி அதை கேரவேனாக மாற்றணும். பஸ்ஸுக்குள்ளேயும் பெட்ரூம் இருக்கும், பாத்ரூம் இருக்கும், கிச்சன் இருக்கும், சமையல் இருக்கும். அந்த கதையில் கிட்டத்தட்ட ஒரு 25-30% அந்த கேரவேன்லேயே நடக்கும். அதைத்தான் நாங்கள் +ல நினச்சோம். ஏன்னா யாருமே செய்யாத ஒரு விஷயம் கேரவேன்லேயே இவ்வளோ விஷயத்தை வச்சு முத்துராமன் ஒரு படத்தை எடுத்தார். அது அந்த துப்பு துளங்குற மாதிரி அந்த சாமியார்கள் தப்பு பண்ணுறதையெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு கதை. அது ஊராக போய் பார்த்து கண்டுபிடிக்கும் போது இவங்க எல்லாமே அந்த கேரவேன்லேயே படிக்கிற மாதிரி அந்த படத்தை எடுத்தோம். அதைத்தான் நாங்கள் +ஆக இருந்தோம். சில நேரங்களில் நாங்கள் +ஆக நினைக்கிறதே மக்கள் மைனஸ் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி +ஐ மைனஸ் ஆக்கினது அந்த கடுகு படத்தில் ரசிகர்கள். அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தவன் என்ன சொன்னான்னா, டேய் முத்துராமன் காதில் பூ சுற்றுறான்டா, பஸ்ஸுக்குள்ளேயே கிச்சனா, பஸ்ஸுக்குள்ளேயே பெட்ரூமா, பஸ்ஸுக்குள்ளேயே பாத்ரூமா, எங்கே போயிச்சாரோ தெரியலடா, இவ்வளவையும் கற்பனையாக பண்ணி நம்மளை முட்டாளாக்கிட்டாரா, காதில் பூ சுற்றிட்டாருன்னா சொல்லி ஊட்டப்பட்டான். ஆஹா பஸ்லேயே இவ்வளவும் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவோம்னு நாங்கள் நினச்சோம். பஸ்ஸில் இவ்வளவும் பண்ண முடியுமா, முத்துராமன் காதில் பூ சுற்றிட்டான்னு மக்கள் சொன்னாங்க. ஆகவே ரெண்டும் ஒத்து போகல. ஆகவே அந்த கடுகு படம் தோல்வி அடைஞ்சதுங்கிறத வருத்தத்தோடு சொல்லிக்கூட ஆசைப்படுறேன். ஆகவே ஒரு படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் மக்களும் இயக்குனரும் சம பாதையில் போகணும். நான் சிரிக்கணும்னு நினச்சா அவங்க சிரிக்கணும், அழுகணும்னு நினச்சா அழுகணும். நான் அழுகணும்னு நினச்ச இடத்துல சிரிச்சாலும் போச்சு, சிரிக்கணும்னு இடத்துல என்னடானாலும் போச்சு. ஆகவே வேவ்ஸு டைரக்டருக்கும் மக்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி அதை கொண்டு வருவதற்காக ஸ்க்ரீன் பிளேயில் கதையில் நம்ம ரொம்ப கவனத்தோடு அந்த காரியங்களில் சொல்லணும். இதில் பஞ்சவரணாச்சலம் எனக்கு வேலை செஞ்சவங்க அத்தனை பேருமே அந்த திரைக்கதையில் ரொம்ப திறமையானவர்கள். பஞ்சன் மகேந்திரன் சரி, விசுசார் ஆகட்டும், அவ்வளவு ரைட்டர்ஸுமே அந்த அதை பல்ஸ் பார்த்தவங்க. பஞ்சனை வந்து இந்த இடத்துல சிரிப்பாங்கன்னு சொன்னால் சிரிக்கணும், அது அப்படி தான் அவருக்கு டைலாக் முதற்கொண்டு வசனம் எழுதுவார். ஆக மொத்தம் அந்த திறமையானவர்களே எங்கூட இருந்ததுனால தான் நான் அந்த பக்கமே போகல, டைரெக்ஷனோடு நிறுத்திக்கிட்டாங்க. அவ்வளவு பலம் எங்கிட்ட இருந்தது, அவ்வளோ ரைட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க அத்தனை பேருடைய ஒத்துமையிலேயும் தான் நாங்கள் பண்ண முடிஞ்சோம். ஆகவே ஒரு விஷயம், மக்களும் இயக்குனரும் ஒத்துப்போனால் தான் படம் வெற்றி அடையும், ஒத்து போகலைன்னா படம் வெற்றி அடையாது. அதுக்கு சாட்சி கடுகு. அன்றைக்கி வந்து கேரவனை பற்றி நீங்கள் சொல்லும்போது கேரவன்லாம் வந்துக்கிட்டு இருக்கிற காலம், அந்த நேரத்தில் தான் ஏவிஎம் வந்து ரஜினி சாரை வச்சு சங்கருடைய டைரக்ஷனில் சிவாஜின்னு ஒரு படம் எடுத்தாங்க. சிவாஜி பூஜைக்கு முதல் நாள் சரவணன் சார் என்னை கூப்பிடுறாருன்னு சொன்னாங்க. எதுக்கு கூப்பிட்டாருன்னு யோசனையாகவே போனேன், என்ன எதுக்கு கூப்பிட்டுருக்காருன்ட்டு. என்ன சார் என்ன முத்துராமன் அவ்வளோ பேருக்கும் கேரவன் போட்டிருக்கீங்க,
ரஜினிக்கு போடல. சின்ன ஆர்டிஸ்ட் முதல்ல கேரவன் போட்டிருக்கு, ரஜினிக்கு கேரவன் போடல. ஏன் போடாமல் விட்டாங்க, அதை கொஞ்சம் என்கொயரி பண்ணுங்கன்னாரு. சார் நான் தான் போட வேண்டாம்னு சொன்னேன். ஏன்? ரஜினி சார் எப்பவுமே கேரவனுக்கு போக மாட்டார் சார், நம்ம மேக்கப் ரூமில் தான் மேக்கப் போடுவார். இன்னும் சொல்ல போனால் வெளிப்படங்களுக்கு கூட இங்கே வந்து மேக்கப் போட்டு போவார். அது இந்த ரூம் 2 ரூம் இருக்குது சார். அதில் ஒரு ரூம் வந்து ரஜினி ரூம், ஒரு ரூம் வந்து கமல் ரூம்னு அதுக்கு பேர் சார். அதெல்லாம் எனக்கு தெரியும் முத்துராமன். இவ்வளோ பேரும் கேரவன் போடும்போது ஹீரோவுக்கு கேரவன் போடலன்னா ப்ரொடியூசர் எனக்கு என்னமோ கில்ட்டியாக தோணுது. ஆகவே மெட்ராஸ்லேயே காஸ்ட்லியான வசதியான ஒரு கேரவனை புக் பண்ணி ரஜினிக்குன்னு எடுத்து வச்சுருங்க சார். அவர் போகிறாரா இல்லையாங்கிற மித்தில் இவ்வளோ பேருக்கும் போடும்போது அவருக்கு போடலைன்னு எனக்கு ப்ரொடியூசர் எனக்கு குறையா இருக்குது. ஆகவே புக் பண்ணி கொண்டு வர சொல்லிட்டுங்கன்றார். முதலாளி சொல்லும்போது நம்ம போய் ப்ரொடக்ஷனில் சொல்லி, இல்லைப்பா எது காஸ்ட்லியான கேரவனோ வசதியான கேரவனோ அதை புக் பண்ணி ரஜினி சார்னு ஒதுக்கி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டோம். இவர் வந்தார் வழக்கம்ல, என்ன எங்கே போகிறாங்க எங்கேயுமே அப்படின்னோடனே வா அப்படின்னு நான் கூட்டிகிட்டே பேசிட்டு போனேன். என்ன எங்கே கூப்பிட்டு போகிறீங்கன்னாரு. ஒன்றும் இல்லை, சரவணன் சார் வந்து உனக்காக ஒரு காஸ்ட்லியஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட் கேரவன் போட்டிருக்கிறேன். எனக்கா? நான் என்னைக்கு சார் போயிருக்கேன்? நம்ம மேக்கப் ரூம் நான் இங்கே தான் வந்து மற்ற படத்துக்கு கூட இங்கே தான் வந்து மேக்கப் போடுறேன். எனக்கு எதுக்கு கேரவன்? எல்லாருக்கும் போட்டிருக்கு, ஹீரோவுக்கு மட்டும் போடலைன்னா ஏன்னு கேட்குறாரு சரவணன் சார் கேட்குறாரு. அதுக்காக அவர் சொல்லி அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி கேரவன் போட்டு வச்சுருக்கோம். என்னை விட்டுடுங்க, எனக்கு கேரவனே வேண்டாம், வழக்கமான மேக்கப் ரூமில் தான் போய் மேக்கப் போடுவேன்னு சொல்லிட்டு வழக்கமான மேக்கப் ரூமில் போய் தான் மேக்கப் போட்டார். தவிர அந்த கேரவனுக்குள்ளே காலடி கூட எடுத்துக்கல. அதுதான் ரஜினிகாந்த், அதுதான் சூப்பர் ஸ்டார். அவ்வளோ பெரிய படம், பிரம்மாண்டமான படம் ஆக்கணுங்கிறதுக்கு தான் சங்கரியே புக் பண்ணியிருக்கு. அந்த படத்தில் கூட ப்ரொடியூசருக்கு நஷ்டம் வரக்கூடாது. போதும், நம்ம யூஸ்வலாக செய்கிற மேக்கப் ரூம்லேயும் மேக்கப் போட்டுக்கிட்டோம் தான். அந்த பந்தா இல்லை, இப்போ ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் அதை ஒன்றும் காலரை தூக்கி விட்டுக்கிறாங்க. இல்லை, இவ்வளவு இருந்தும் அவர் காலரை இன்னும் தூக்கி விட்டுக்கல. எதை போய் கேட்டு என்ன ரஜினி அப்படின்னு மேலே கை காமிச்சிட்டாரு. நம்ம கையில் என்ன இருக்கு முத்துராமன் சார், அவன் சொல்கிறான் செய்கிறோம் அவ்வளோதான். அதுதான் ரஜினி. இது அவருடைய ஆடம்பரம் இல்லாத தன்மைக்காக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்கிறேன். நிச்சயமாக அதான் இந்த கேரவன் அன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறத இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேரவன் நிறைய பேர் நேரில் பார்க்கும்போது அதை சொன்னது எவ்வளோ தப்புன்னு இன்றைக்கி உணர்ந்துருப்பாங்க. நிச்சயமாக வேணாம், அதை நம்ம தப்பு இல்லை சொல்கிறாங்க. நம்ம யார் அன்றைக்கி அவளுக்கு இதெல்லாம் நினச்சவங்க இன்றைக்கி அது சாத்தியமாச்சு. நம்ம வந்து அவ்வளோ அட்வான்ஸாக திங்க் பண்ணியிருக்கோன்றது இன்றைக்கி அதை புரிஞ்சுட்டு இருப்பாங்க. அதே போல் அந்த கழுகு படத்தை பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் முதல் முறையாக அவங்க ஒய்ஃபோட வந்து ஸ்டார் தியேட்டரில் படம் பார்த்தது இந்த படம் கழுகு. ஆமாம், அப்போ அவருடைய வாழ்க்கையிலே நாங்களும் கலந்துருக்கோம். ஆமாம், நிச்சயமாக எல்லா வாழ்க்கையினுடைய நிகழ்ச்சிகளையும் நான் இருந்திருக்கேன். நான் இல்லைன்னா எங்கேன்னு கேட்பார், முத்துராமன் சார் வரலையான்னு கேட்பார். ஒரு பொங்கல் தீபாவளி இதுக்கெல்லாம் நான் லேட்டாக போனால் கூட முத்துராமன் சார் வரலையான்னு கேட்பார். ஆகவே தன்னோட அவர் இருக்கணும், நல்ல நாளில் வாழ்த்தணுங்கிற எண்ணம் ரஜினிக்கு அன்னைக்கு இருக்குது, இன்றைக்கி இருக்குது, என்னைக்கு இருக்கும். அது தொடரும், அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டியதில்லை. சார், அப்போ அந்த போக்கிரி ராஜா அந்த தெலுங்கு படம் ரீமேக் வந்து தலைவருக்கு உடன்பாடு இல்லாமல் அது ரைட்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் திருப்பி அவர் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக சில கதை மாற்றங்கள் எல்லாம் செஞ்சு அப்படி உருவானது தான் போக்கிரி ராஜா அப்படின்னாங்க. அப்புறம் தமிழில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அந்த இதே கான்செப்டை ஹிந்தியில் மவாலி என்ற பேரில் கூட ரீமேக் பண்ணாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் ஆமாம், முதல்ல ரஜினி அந்த படத்தை வாங்கியிருக்கோம் பண்ணுறோன்னு சொல்லும்போது அவருக்கு திருப்தி இல்லை. அவர் சரண் சார்ட்ட சொன்னார், சார் நான் அந்த படத்தை பார்த்துட்டேன் சார், எனக்கு இன்னும் அவ்வளோ திருப்தியாக இல்லை, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்னாரு. நீ வேண்டான்னு சொல்லிட்ட, ஏதோ உன்னுடைய நோக்கத்தில் வேண்டான்னு சொல்லியிருக்க, நாங்கள் இவ்வளோ பேரும் பார்த்தோம், எங்களுக்கு அதில் நீ பண்ணால் அதை வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆகவே அதையெல்லாம் மறந்துடு, இப்போ நாங்கள் எல்லாம் நினைக்கிறோம்ல வெற்றி பெறும்னு நினைக்கிறோம்ல, இந்த எண்ணத்தோடு ஒரு தடவை இந்த படத்தை பாரு அப்படின்னு சொல்லி ரஜினி சார்கிட்ட சொன்னோம். சரி சார், நான் நைட்டு வந்து பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் வர்றாருன்னு காத்துக்கிட்டு இருக்கோம், ஆளுக்கான வண்டியும் கேட்கல. பார்த்தா ஸ்கூட்டரில் வந்தார். என்ன ரஜினி ஸ்கூட்டரில் வர்ற, இந்த நேரத்தில் நைட்டில் ஸ்கூட்டரில் வரலாமா, ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிலாம் சரவணன் சார் சத்தம் போட்டு, போகும்போது நீ காரில் தான் போகிற, ஸ்கூட்டரில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்தாரு. பார்த்துட்டு சொன்னார், சார் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நான் ஒத்துக்கிறேன்,
பட் எனக்கு என்னமோ நீ அதெல்லாம் கவலைப்படாது, அதெல்லாம் நாங்கள் ஸ்கிரிப்டில் கரெக்ட் பண்ணுறோம், ஸ்க்ரீன் பிளே புதுசாக எழுதுவோம். ஆனால் இந்த டூயல் ரூலுங்கிற விஷயம் வித்தியாசமாக இருக்குது. ஒன்று போக்கிரி, ஒன்று ராஜா. உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு. ஆகவே அது 2 பேருக்கு 2 ஹீரோயின் போடுவோம். போக்கிரிக்கு ராதிகா, ராஜாவுக்கு வந்து ஸ்ரீதேவி. ஆகவே அந்த ஹீரோயின்லேயும் உனக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹீரோயின்ஸ் கிடைச்சிடும். சப்ஜெக்ட்லேயும் வித்தியாசமான விஷயங்கள் பூத்தி அதை மக்கள் விரும்புகிற படமாக மாற்றிடணும் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு ஒத்துக்கிட்டு ஸ்கூட்டில் போக ஆரம்பித்தார். விட்டார் சரவணன் ஒரு அனுப்பதிங்க ஸ்கூட்டில் முத்துறாருன்னாரு. நான் போய் அவர்கிட்ட பாதிங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே புறப்பட்டு போயிட்டார். அப்புறம் அவருக்கு பின்னாடியே ஒரு காரை போட்டு அவர் வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்த பிறகு அங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டு தான் நீ வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த டிரைவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவரை ஸ்கூட்டருக்கு பின்னால் கார் போட்டு அனுப்பிச்சோம். இல்லை அன்றைக்கி இருந்த ரஜினிக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தாங்க ப்ரொடியூசருங்க. அது மாதிரி காரில் போய் சொல்லி அவர் போனதுக்கு பிறகு அப்புறம் அந்த படத்தை நாங்கள் எடுத்தோம். அந்த படம் எங்களுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ்னாலேயே வெற்றியாச்சு. போக்கிரிக்கு கரெக்டாக ராதியா, அந்த போக்கிரி ராஜா, இந்த ராஜாவுக்கு கேரியா ராணி மாதிரி ஸ்ரீதேவி. அதுலேயே எங்களுக்கு சக்ஸஸ் வந்துடுச்சு. அந்த டைட்டில்லையே அந்த 2 டூயல் ரோல்லையும் சக்ஸஸ் வந்துடுச்சு. நல்லா ஓடின படங்களில் போக்கிரி ராஜாவும் ஒரு படம். அதில் முத்துராமன் சாரை வில்லனா போட்டோம். எங்கள் படங்களில் பல படங்களில் ஹீரோ ஆக்ட் பண்ண முத்துராமன் சாரை வில்லனா போட்டோம். அதேமாரி நம்முடைய முரட்டு காடையில் எங்கள் படங்களே நிறைய ஹீரோ ஆக்ட் பண்ண ஜெய்சங்கர் சாரை வில்லனா போட்டோம். அதுவும் சக்ஸஸ், இதுவும் சக்ஸஸ். ஆமாம், இந்த முத்துராமன் சார் நடித்த கடைசி படமாக இதுதான் போகிரி. ஆமாம் ஆமாம், அங்கேருந்து தான் ஊட்டிக்கு போனார், ஊட்டியில் இறந்து போயிட்டார் சார். அப்புறம் அமிதாப் பச்சன் நடித்த 2 ஹிந்தி படங்கள், கஸ்மேவாத், அப்புறம் வந்து த்ரிஷூல், 2மே பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்திக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லென்த்து, அதே போல் வந்து கொஞ்சம் சீரியஸாக போகிற ஒரு படங்கள் சார். அதை வந்து தலைவரை வச்சு ரீமேக் பண்ணி கஸ்மேவாதை வந்து தர்மத்தின் தலைவனாகவும், த்ரிஷூலை வந்து மிஸ்டர் பாரதாகவும், தமிழ் கல்ச்சர் மாதிரி அவ்வளோ கலகலப்பாக மாற்றி அவ்வளோ பண்ணி அதில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. அது காரணம் ரைட்டர்ஸ் அதை கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம அதாவது தமிழ் நேட்டிவிட்டியோடு கொடுத்தாங்க. அவங்க ஹிந்தியில் எடுக்கும்போது ஹிந்தி நேட்டிவிட்டியோடு இருக்கும். அதை நம்ம தமிழாக மாற்றி மொழியே மாற்றி நம்ம எடுக்கிற போது நமக்கு எல்லா விதமான ரைட்ஸும் இருக்கும். ஏன்னா அது டப்பிங் இல்லை, டப்பிங்காக இருந்தால் மாற்ற முடியாது, அப்படியே வாய்ஸை மட்டும்தான் மாற்ற முடியும். படமாக எடுக்க போகும்போது நம்ம என்ன வேணாலும் மாற்றலாம். அந்த பேசிக் ஐடியா மட்டும் எடுத்துக்கிட்டு தமிழுடைய நேட்டிவிட்டியோடு அதை நாங்கள் மாற்றி பண்ணோம். அது வெற்றி அடைஞ்சது. அந்த விஷயம் இருந்ததுங்கிறதுக்காக அந்த சப்ஜெக்டை வாங்கணும். அதை நம்மளுடைய நேட்டிவிட்டியோடு கொண்டு வந்த பிறகு அது மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணி வெற்றி படமாக வச்சு அதில் ரஜினி வந்து ப்ளஸ். பாயும் புலி ஆரம்பிக்கும் போது ஒரு கதையோடு ஆரம்பித்து ஒரு சில 5 நாள் 7 நாள் ஏதோ ஷூட்டிங் நடத்தி அதை அப்புறம் நிப்பாட்டிட்டு அப்புறம் திருப்பி வேறு கதையாக உருவாக்குனது தான் நம்ம பார்த்த திரையில் பார்த்த அந்த பாயும் புலி. அந்த மாற்றங்கள் என்ன சார்? இல்லை, அதில் வந்து நாங்கள் முதல்ல வில்லனா போட்டது வந்து கராத்தே பண்ணிட்டு இருந்தார், கராத்தேமணி. ஆமாம், கராத்தேமணி. அவரை தான் வில்லனா போட்டோம். வில்லனா போட்டு அந்த சப்ஜெக்டெல்லாம் பிளான் பண்ணி எடுக்க போகும்போது அந்த கராத்தேமணி ரஜினிக்கு வில்லனா ஆக்ட் பண்ண மாட்டேன், எனக்கு பேரே கராத்தேமணி, நான் போய் ரஜினிகிட்ட தோற்று போனோம்னா நாளைக்கு நான் கராத்தேமணிங்கிறதுக்கு முன்னாடி கோழைமணின்னு சொல்லுவான், அவன் என் பேரே மொத்தமாக கெட்டு போயிடுவான். ஆகவே தயவு செஞ்சு அந்த வில்லன் கேரக்டரில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போவும் எங்களுக்கு கை கொடுத்தது ஜெய்சங்கர் சார் தான். என்ன கராத்தேமணி மாட்டேன்ட்டார, அப்போ தான் என்கிட்ட வந்தீங்களா அப்படின்னு ஜெய்சங்கர் சார் கேட்டார். அவருக்கு எப்போவுமே விஷயத்தை வாங்கிடுவார் எல்லாத்தையும். அது ஃபோனை எடுத்தாருன்னா எஸ்பி அவனை போட்டு ஃபோனில் பேசணும்னு நினச்சாருன்னா எனக்கு என்னென்ன நம்பர் இருக்கோ அங்கே எல்லாம் ஃபோன் போட்டு எப்படியாவது பிடிச்சிடுவார். அப்படி ஒரு கேரக்டர் ஜெய்சங்கர் சார், விட மாட்டார். அதுமாரி விஷயங்களெல்லாம் சேகரித்து வச்சுருந்து அவரே சொல்லிட்டார் எங்கள்கிட்ட, ஆமாம் ஜெய் இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லி வரும்போது சில மாற்றங்கள், ஜெயிக்காக சில மாற்றங்கள் நான் பண்ணி செஞ்ச படம் பாயும் புலி. அது வந்து ரஜினி சார் படமாக எடுத்துமே தவிர அது வந்து முழுக்க ஜூடரத்தனம் படம். முழுக்க ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து கடைசி வரலும் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு. அந்த ஃபைட்டு எல்லாம் போர் அடிக்காமல் ஜூடோ மாஸ்டர் ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் ஒவ்வொரு ஆயுதங்கள் பண்ணார் ஸ்பெஷலாக. இந்த யூஸ்வலாக இருக்கிற கம்பு, யூஸ்வலாக இருக்கிற கத்தி இதெல்லாம் விட்டுட்டு பெரிய தண்டாயுதம் அது இது போக்குவரத்துன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் வித்தியாசமான ஆயுதங்கள் செய்யப்பட்டு ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் ரீசன் உண்டாக்கப்பட்டு எடுத்த படம் பாயும் புலி. அது சரவணன் சார் சொல்லுவாங்க, இன்றைக்கும் கலெக்ஷனில் முத்துராமன் பாயும் புலி தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் நிறைய வருதுங்க. இன்றைக்கும் பாயும் புலி போட்டால் வசூல் நல்லாயிருக்கு. அது காரணம் அவருடைய ரசிகர்கள். ரஜினி பலவிதமான இதில் சண்டை போடுறது வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 விதமான பெர்ஃபார்மன்ஸ்.
ஆகவே இந்த தாதாவை பார்த்ததுக்கும் பணக்காரனாக பார்த்ததுக்கும் அவர் கொடுத்திருந்த நடிப்பினுடைய பரிமாணம். மற்றவங்கெல்லாம் வில்லனாக வேணா போட்டோம், நாங்கள் வில்லனாக போட்ட நாங்களே உன்னை ஹீரோவை போட்டு படம் எடுக்கிறோன்னு எடுத்த படம் தான் நல்ல தம்பி. அவர் கவிஞர் போகிற எல்லா கம்பெனிக்கும் அவர் கூட போவார். எல்லா டைரக்டருக்கும் சொல்லுகிற கதைகள் போக்குவரத்து யாரையும் கேட்பார். ஆக மொத்தம் அந்த அதே போல் மகேந்திரன் சார் என்றைக்குமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சப்ஜெக்ட், அதாவது அந்த நியூ வேவ் டைப் ஆஃப் சப்ஜெக்ட் கொடுக்கணுங்கிறதுல அவர் ரைட்டர். ஆகவே ரைட்டராக இருந்து டைரக்டராக இருக்கிறதுனால ஆகவே நான் ரஜினிக்கும் சரி கமலுக்கும் சரி மற்ற ஜெய்சங்கர் சார் முத்துராமன் சார் இப்படிப்பட்ட நடிகர்களுடைய எல்லாருடைய சார்பிலையும் அந்த ரைட்டர்களுக்கு